அனைவருக்கும் வணக்கம். நா வேறுபாடுகள் எப்படி எழுத்துப்பிழை இல்லாமல் எழுதலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு மாணவர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, இந்த நான் வேறுபாடுகளில் எப்படி எழுதலாண்டி எனக்கு போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பையன் கேட்டு ரொம்ப ஒரு 1.5 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நான் இப்போ தான் ரெடி பண்ணி போடுறேன். இப்போ இந்த ந இதை மயங்கொலி எழுத்துக்கள்னு சொல்லலாம். ஏன்னா இது ஒத்த ஓசையாக இருக்கும். எல்லாமே பார்த்திங்கன்னா ந அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் இந்த எழுத்துக்கள் இடம்பெறும் பொழுது அந்த சொல்லினுடைய பொருள் மாறுபடும். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பாருங்களேன், இந்த தன்னகரம் இந்த 3 சுழினா 2 சுழினா நான் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆனால் எல்லோரும் பெரும்பாலும் பிள்ளைங்க அப்படி தான் சொல்கிறாங்க. 3 சுழினா 2 சுழினா நான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை அப்படி சொல்லாத. டன்னகரம், ரன்னகரம், தன்னகரம் அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ இந்த ஆக்காஞ வரிசை பாருங்கள். க ஞ ச ஞ ட ந. அப்போ இந்த டாவுக்கு அடுத்து என்ன வருது? உங்களுக்கு இந்த நா வருது. அப்போ அதனால் இதை டன்னகரம்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து த ந. தாவுக்கு அடுத்து இந்த நா வரத்தால் இதை தன்னகரம்னு சொல்கிறாங்க. அதற்கடுத்து ரா வருது. ராவுக்கு அடுத்து நா இறுதி எழுத்து. அப்போ ரன்னகரம்னு இதை சொல்கிறாங்க. அப்போ இது எல்லாமே இந்த எழுத்துக்கள் அதற்கு அடுத்து வரத்தால் இதை இணை எழுத்துக்கள்னு சொல்லுவோம். அப்போ இந்த எழுத்துக்கள்லாம் எங்கே வருதோ, டா எங்கே வருதோ அந்த இடத்துல டன்னகரம் தான் வரும். தா வர இடத்துல தன்னகரம் தான் வரும். ரா வர இடத்துல ரன்னகரம் தான் வரும் அப்படிங்கிறது விதி. இப்போ பார்த்திங்கன்னா இந்த டன்னகரம் எங்கெல்லாம் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ க இன் டே இன் இந்த இடத்துல டே இருக்குது. இந்த டேவுக்கு முன்னாடி டன்னகரம் வந்துருச்சுங்களா? அதுபோல் இந்த டா வரிசையில் டா டா டி டி அந்த டவ் வரைக்கும் இருக்கக்கூடிய எழுத்துக்கள்லாம் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் இந்த டன்னகரம் தான் வரும். இப்போ வ இன் டு டூவுக்கு முன்னாடி டன்னகரம். த இன் டோ ரா. அப்போ டோவுக்கு முன்னாடி தன்னகரம் வந்துருச்சு. இதுபோல் த இன் டு நோ இன் டி நொண்டி ஆடுதல்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதுபோல் தி து இன் டோ டோவுக்கு முன்னாடி டன்னகரம் வந்துருச்சு. வே இன் டை வெண்டைக்காய் அந்த இடத்துல பாருங்கள், டைக்கு முன்னாடி டன்னகரம் வந்துருச்சு. இதுபோல் நம்ம அந்த டாவுக்கு முன்னாடி எல்லாமே டன்னகரம் தான் வரும். இதை இல்லாத அந்த டன்னகரம் இப்போ நான் நீ அந்த எழுத்துக்கெல்லாம் வருது இல்லைங்களா? அப்போ அதெல்லாம் உங்களுக்கு அந்த எப்படி போடுறது, டன்னகரம் போடுறதா ரன்னகரம் போடுறதாங்கிற குழப்பம் வந்துடும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, படிக்கும்பொழுதே அந்த சொல்லினுடைய பொருளை உணர்ந்து படிக்கணும். மற்றொன்று என்னென்னா, அந்த எழுத்துக்களை உச்சரித்து பார்க்கணும். இப்போ இந்த டன்னகரம் நாவினுடைய நுனி சொல்லி பார்க்கலாம். நாவினுடைய நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்குது. அப்போ அதே மாதிரி க இன் டே இன் அதை சொல்லி பார்க்கும்போது இன் நுனியில் பொருந்துறதால தான் இங்கே டன்னகரம் போடுறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த மாதிரியும் போடலாம். அதை இல்லாத அந்த எழுத்துக்கள் இப்போ பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு ப நீ இது 2 சுழினி, அதாவது ரன்னகரம் வந்திருக்கு. அதற்கடுத்து இன்னொரு பனி சொல்லலாம். ப நீ பனி. மூணுமே இதை சொல்லும் பொழுது பனின்னு தான் சொல்கிறோம் ரெண்டையும். ஆனால் இரண்டுக்கும் பொருள் வேறுபடுது. பார்த்திங்கன்னா இந்த டன்னகரம் பனி வேலையை குறிக்குது. இந்த நீ பனி பொழிவு இருக்கு இல்லைங்களா இரவில், அதை குறிக்குது. இதுபோல் ஒவ்வொரு எழுத்துக்கும் நம்ம என்ன செய்யணும், அந்த சொல்லினுடைய பொருளை அறிந்து படிக்கும் பொழுதே கொஞ்சம் நல்லா நமக்கு இந்த இடத்துல டன்னகரம் வருதா ரன்னகரம் வருதா அப்படிங்கிறத பார்த்து படிச்சுக்கலாம். இப்போ 8வது பசங்களாம் ஓரளவு நல்லா படிச்சிடுறாங்க. 6வது 7வது பசங்க கொஞ்சம் விவரம் தெரியாதால கொஞ்சம் எழுத்துப்பிழை நிறையா வருது. அதனால் படிக்கும் பொழுதே உங்களுக்கு அதையும் கொஞ்சம் ஞாபகமாக வச்சு படிச்சுக்கிட்டால் எழுத்துப்பிழைகள் ஓரளவு இல்லாமல் தடுத்துக்கலாம். அதற்கடுத்து தன்னகரம். இப்போ தன்னகரத்தில் பாருங்கள், ப இந்து இந்த தாவுக்கு முன்னாடி இந்து, அதாவது நாவினுடைய நுனி மேல் அன்னத்தின் நுனியை அப்படியே பொருந்துகிற மாதிரி இருக்கு பாருங்கள். ப இந்து. அதுபோல் த இன் த இம். அப்போ இந்த தன்னகரம் எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல இந்த இந்து இதுதான் வரும். அதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்கா. தந்தை, ஆந்தை, மந்தை, நைந்து, வந்தே. ரெண்டாவது, இந்த தன்னகரம் மொழிக்கு முதல்லையும் வரும்.
இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா 4, அதுபோல் 5. இதுபோல் மொழிக்கு முதல்லையும் வரக்கூடியது இந்த நா. மற்ற 2 நாக்கள் இந்த தன்னகரம் ரன்னகரம் இருக்கு இல்லைங்களா, இது மொழிக்கு முதலில் வராது. மொழிக்கு முதல்ல வர்றது எதுன்னா இந்த தன்னகரம் தான் மொழிக்கு முதல்ல வரும். மற்ற தன்னகரமோ ரன்னகரமோ மொழிக்கு முதல்ல வராது. அதனால் இதை நீங்கள் ஓரளவு பிழை இல்லாமல் எழுதிக்கலாம். அதற்கடுத்து பார்த்திங்கன்னா ரன்னகரம். இந்த ரன்னகரத்தை நீங்கள் உச்சரிக்கும் பொழுதே தெரியும். ரன்னகரம் நாவை என்ன செய்வோம், நம்ம நாவினுடைய நுனி மேல் எண்ணத்தை நல்லா அழுத்துற மாதிரி வரும். ரன்னகரம் இன் அழுத்துற மாதிரி உச்சரிப்போம். அப்போ அந்த மாதிரி உச்சரித்து பார்த்துக்கலாம். நீங்கள் இந்த ராவுக்கு முன்னாடி என்ன வருது, ரன்னகரம் வருதா, ந இன் ரீ நன்றி. அப்போ ராவுக்கு முன்னாடி இந்த ரன்னகரம் வருது. அதுபோல் ந இன் ரு நன்று, க இன் ரு கன்று. அந்த வார்த்தையை நீங்கள் உச்சரிக்கும் பொழுதே நீங்கள் தெரியும், நல்லா உச்சரிச்சிங்கன்னா க இன் ரு. அப்போ அதை நம்ம நான் என்ன சொல்கிறோம், அழுத்தி சொல்கிறோம். 2 சுழி இன் அப்படிங்கிறத நம்ம அழுத்தி சொல்லுவோம். அதனால தான் அதை ரன்னகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சே இன் ரே இன் சென்றேன், ப இன் ரீ. அப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ராவுக்கு முன்னாடி ரன்னகரம் தான் வருது. இதுலேயும் மற்ற இடத்துல இந்த ரன்னகரம் வரத்தையும் நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த சொற்களினுடைய பொருளை உணர்ந்து பொருளுக்கு ஏற்றார் போல் படித்து எழுத வேண்டும். அப்போ தான் நம்ம இந்த ந வேறுபாடு இல்லாமல் நம்மளால் பிழை இல்லாமல் எழுதலாம் அப்படிங்கிறத இதன் மூலம் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து இது போல் உங்களுக்கு வீடியோ இந்த ரா எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி அந்த மாணவர் தான் கேட்டிருக்காப்புல, அதை நான் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.